சவுக்கு சங்கர் இப்போ இரண்டாவதா போடப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்து சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கு தொடர்ந்திருக்குது. அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது தெரியுங்களா? நீதிமன்றம் என்ன கேட்குது தெரியுமா? நாங்கள் நிவாரணம் கொடுக்கிறோம், சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வெளிவருகிறார், பிறகு மீண்டும் அவரை வேறு ஒரு வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைக்கிறீர்கள், ஏன் நீங்கள் இது போன்று நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. இது எப்படிங்க? அது சவுக்கு சங்கர் அப்படின்னா பெரிய ஆளு, அவருடைய பின்புலம் என்ன? எல்லாம் வந்து மிரட்டி ஆள்கள்கிட்ட இந்த மாதிரி நான் பண்ணிடுவேன், உன்னோட பேரை வந்து கெடுத்துருவேன் அப்படின்னு அவங்களுடைய ஏதாவது ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ணியே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆளு. அதை தவிர அவருக்கு வேற என்ன? இந்துத்துவம் என்னென்ன சொல்லுதோ அதன்படி செயல்படக்கூடிய ஒரு ஆளும் கூட. இதை தவிர அவருக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. பின்னால் இயக்குகிற இந்த பாஜக அரசு வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க மக்கள்கிட்ட போய், இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து உச்ச நீதிமன்றம் எவ்வளவு தூரம் கேள்வி கேட்குது. மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, மாண்புமிகு நீதிபதி ஐயா, இவன் ஊடகத்துறைக்கு அவமானம், போலி ஊடக நாற்றங்கால், இவன் நீதியரசர்களை விமர்சிப்பான், அயோக்கிய சிகாமணி சவுக்கு சங்கர், தட்சால் யுவரானர். அடுத்தது பாருங்க, அடுத்தடுத்து குண்டர் சட்டம் போவதற்கு அத்தனை முகாந்திரமும் இருப்பதால் தானே ஒரு குண்டர் சட்டம் பாய்கிறது. இன்னொருத்தர் சொல்றாரு, எதிர்கட்சியின் முதலமைச்சர் அமைச்சர்கள் என தொடர்ந்து பல மாதங்கள் சிறைக்குள் இருந்த போது அவசரம் காட்டாத உச்ச நீதிமன்றத்துக்கு சவுக்கு சங்கர் மீது ஏன் இந்த அதீத அக்கறை? அதானே, எல்லா அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஏன் இப்படி கைது பண்ணீங்க? ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இவர்களெல்லாம் ஏன் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம ஏன் கைது பண்ணீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்காது. ஆனா சவுக்கு சங்கருக்கு மட்டும் வரும். அது எப்படி இவர் வழக்கு மட்டும் உடனே விசாரணைக்கு வருகிறது? இன்னொருத்தர் கேட்கிறாரு. அடுத்த இன்னொருத்தர் பாருங்க, இவரெல்லாம் கேட்க தெரிந்த நீதிபதிக்கு உமர் ஹாலிதுக்கு ஜாமீன் வழங்க தெரியவில்லை. இந்த போதை ஆசான் மேல் உச்ச நீதிமன்றம் இவ்வளவு கருணை காட்டுவது ஏன்? உச்ச நீதிமன்றத்துக்கு ஜாமீனுக்கு போற அளவுக்கு இவன் எவ்வளவு வசதிப்படுத்துவான்னு இடி விசாரிக்குமா? ஆமா, உமர் ஹாலிதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர் இது வரைக்கும் அவருக்கு வந்து ரிலீஸ் கிடைக்கலையே. கல்லூரியில படிச்சுட்டு இருந்தவர், இது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ரிலீஸ் கிடைக்கல, ஜாமீன் கொடுக்கல. பாஜக ஏஜென்ட்கள் எனில் உடனே நிவாரணம். ஆனால் டில்லி சிஎம், எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி போன்ற அரசு பதவியில் உள்ளவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மீது பாஜக மோடி அரசு இடி எந்த ஆதரவும் தராமல் ஒரு வருடமாக சிறையில் வைத்திருக்கும் போது மட்டும் எந்த கேள்வியும் வருவதில்லை. நீதிபதி அவர்களே கேட்கிறாங்க, செந்தில் பாலாஜி மேலாம் என்ன கேஸ்? இது வரைக்கும் அவரை வந்து வெளியில விடல. காரணம், அங்க உள்ள திமுக ஓட்டுகளை பிரிக்கணும், அதான் அவங்களோட பிளான், வேற ஒண்ணும் இல்ல பாஜகவுக்கு ஒரு சலாம் போடணும், சலாம் போட்டு அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 1000 நாட்களுக்கு மேல் ஜாமீன் கிடைக்காத இஸ்லாமிய பத்திரிகையாளர் 325 நாட்களுக்கு மேல் ஜாமீன் இன்றி சிறையில் இருக்கும் எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, 4 மாதங்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் டில்லி சிஎம். ஆனால் கஞ்சா புரோக்கர் சவுக்கு சங்கி வழக்கு உடனே விசாரணை, சாதகமான நிவாரணம். ஒருத்தர் கேட்கிறாரு. அடுத்தால வருங்க, தண்டனை காலத்தை விட அதிக நாட்கள் விசாரணை, நீதிமன்ற காவல் நில காலத்தில் இருக்கும் பல ஆயிரம் படிப்பறிவற்ற பற்றி இந்த நீதிமன்றம் கலைப்பட்டது உண்டா அப்படிங்கிற இன்னொருத்தர். அதாவது கேட்கறது, இத்தனையோ இவரு யாரு, டெல்லி முதல்வர் ஜெயில கிடைக்கிறார், செந்தில் பாலாஜி ஜெயில கிடைக்கிறார், அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது உச்ச நீதிமன்றத்தில். அதை பத்தி கேள்வியும் கேட்காது. சவுக்கு சங்கரை பத்தி மட்டும் கேட்குதுனாக்க அதோட பின்புலம் என்ன இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுங்க. அதாவது இவர்களுக்கு சலாம் போட்டா அவர்கள் உடனே ரிலீஸ், இவர்கள் எதிர்த்தாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க ஜெயில போட்டு அவங்கள வாக்குவாங்க, வதைப்பாங்க. அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றமும் ஒத்துதும். என்ன பிஜேபி சொல்றது அத்தனைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்த ஒரு சாமியாரு ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருனாக்க, மாட்டுக்கு கோதுமையை கொடுப்பாராம், அது கோதுமையை சாப்பிட்டுட்டு அதோடைய சாணம் வந்து வெளியில வருதுல்ல,
அந்த சாணத்தை எடுத்து ஒரு நல்லா சுத்தம் பண்ணிட்டு, என்னது எப்படி சுத்தம் பண்றதுன்னு தெரியல அவருக்கு. தண்ணீரை சுத்தம் பண்ணா எல்லாமே கரைஞ்சு போயிடும். எப்படி அதை சுத்தம் பண்ணுவாரு? சுத்தம் பண்ணணுமா? அதை சுத்தம் பண்ணிட்டு வெயில காய வைக்கணும். வெயில காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் ஆக்கி மிக்சியில போட்டு அடுத்தாப்புல அதுலயும் திரும்பவும் கோதுமையை அதில் சேர்த்து அதுல வந்து நீங்க ரொட்டி சுட்டி சாப்பிடுங்க, உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற. ரெண்டாவது, அவர் குளிக்கிறது ஃபுல்லா வந்து மாட்டு மூத்திரத்தை தான் குளிப்பாராம். இப்ப சாப்பிட்றதும் ஃபுல்லா வந்து மாட்டு சாணத்தை தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாராம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. அதாவது சனாதன தர்மம் வந்து ஆட்சி அமைஞ்சா சனாதன தர்மத்தின்படி ஆட்சி அமைப்புகள் கட்டமைப்புகள்லாம் உருவானாக்க மக்களுடைய எண்ணங்கள் எப்படி போகுங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணங்க. அறிவியல் பூர்வமா வந்து மாட்டு சாணம் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்குங்கிறாங்க. அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு மலமும் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான். அப்படி இருக்கிறப்போ அதை வந்து நீங்க வந்து மருந்துன்னு சொல்லி அதை வந்து கொடுத்து மக்களை வந்து மேலும் கற்காலத்துக்கு இட்டு சொல்றீங்க. இப்ப இதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் எங்களை வந்து கேக்குறீங்க. முஸ்லீம்கள் வந்து சனாதனத்தை பின்பற்றிட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சனாதன கொள்கைகளை நம்ம வந்து இது வந்து நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கி போகலாம். நாம ஏன் இதை வந்து எடுத்து சொல்றோம்னாக்க, இவர்கள் இப்படி பண்றது இது சனாதனம்னாக்க இதை வந்து நாங்க எப்படி வந்து ஃபாலோ பண்ணுவோம் சொல்லுங்க. சனாதன கொள்கையில இதுவும் ஒண்ணு. மாடு தெய்வமாக மதிக்கப்படணும், மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும், மாட்டு சாணத்தை சாப்பிடணும். இது அந்த கொள்கைகள்ல பல கொள்கைகள் இருக்குது, அதுல இது ஒண்ணு. இதை வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்? நான் வந்து இப்ப இந்து மதத்தை ஏத்துக்கிறேன். இப்ப இந்து மதத்தை எல்லாரும் வந்து கம்பல் பண்ணாங்க, வலுக்கட்டாயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்து மதத்தை ஏத்துக்கிட்டேனாக்க நான் இதெல்லாம் செய்ய முடியுமா? என்னுடைய மனசு ஒத்துக்குமா? அப்புறம் எப்படி நான் வந்து இந்து மதத்தை நோக்கி நான் வர முடியும்? இதுதான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு கூட கேட்கலாம், அவன் மாட்டு மூத்திரம் அவன் சாப்பிட்டு போறான், மாட்டு சாணத்தை அவன் சாப்பிட்டு போறான், உனக்கு என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்க வைக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்க, என்ன வந்து இந்திய முஸ்லீம்கள் அத்தனை பேருமே வந்து சனாதனத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. RSS மோகன் பகவத் என்ன சொல்றாரு? 1008 கடவுள் இங்க இருக்குது, அதோட சேர்த்து அல்லாவையும் ஒண்ணு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, நீங்க வந்து எங்கள ஒருவராயிடுவீங்க அப்படிங்கிறாரு மோகன் பகவத். அதாவது முருகன், பிள்ளையாரு, வரிசையா எத்தனை கடவுள், லட்சுமி அப்படின்னு வரிசையா இருக்குதுங்கல்ல, அதோட சேர்த்து அல்லாவையும் பக்கத்துல வச்சுக்கணுமா? அப்படி வச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதானே வந்து 1400 வருஷம் முன்னாடி அங்க காபால வந்து அந்த காஃபிகள் அந்த சிலை வணிகள் சொன்னது அதானே. அவர்கள்ட்ட போய் கேளுங்க, உங்களை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவான். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி 360 சிலைகளை வந்துட்டு வழங்குறீங்களப்பா அப்படின்டாக்க, இந்த சிலைகள்லாம் போய் அந்த அல்லா கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ண எங்களுக்கு. எப்படி இப்ப வந்து தர்காவுல போய் ஏன்பா வணங்குறீங்கன்னு கேட்டாக்க, நாங்க தர்கா அந்த அடங்கியிருக்கிற வணங்கல, அங்க போய் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு, அதனாலதான் நாங்க வந்து தர்காவுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்களே. அதே தான், அதே கேள்விதான் இங்க வைக்கிறாங்க. அதுதான் வந்து மோகன் பகவத் சொல்றாப்புல, நீ எல்லா கடவுளையும் வச்சுக்கங்க, அதோட சேர்த்து அல்லாவையும் சேர்த்து வச்சு கும்பிட்டு போங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நாங்க பிரச்சனைக்கு வரவும் மாட்டோம். இதுதான் வந்து முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்றது காரணம் இதுதான். அவர்கள் எப்படியாவது வழி கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அது உலகம் முடிவு நாள் வரைக்கும் நடக்க போறது இல்லைன்னு வச்சுங்களேன். அதான் நம்ம பாக்குறோம். गाय को गेहूं खिलाइए सबसे पहले, और गेहूं जब गाय के पेट में जाएगी और जब वो गोबर के द्वारा बाहर आएगी तो उसको आप साफ करिए, 10 बार पानी से धुलिए उस गेहूं को, फिर सुखाइए, फिर उसको पीसिए, फिर उसकी रोटी बनाइए, फिर उसका भोग लगाइए भगवान जी को। वो रोटियां खाई आप खाएं ये वाला गेहूं। गाय को पहले गेहूं खिलाए, फिर गाय ने गोबर किया, फिर गोबर में से गेहूं छांटे, फिर उसको सुखाए, धुले, साफ करे कई बार, फिर उसको सुखाया, फिर गेहूं की बढ़िया रोटी बनाई, भोग लगाया भगवान जी को। मतलब आपने गौमूत्र भी सेवन किया है और आपने गाय की गोबर से रोटी भी खाई। मैं तो गोबर से स्नान भी करता हूँ।